நேசத்தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். மீண்டும் அனைவரை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த வீடியோவில் பிரான்ஸில் தமிழரை ஏமாற்றிய சம்பவம் ஒன்று சம்பந்தமாகத்தான் இதில் பார்க்க போகிறோம். நீங்களும் இது மாதிரி ஏமாற்றப்பட்டிருப்பீங்க. நீங்கள் வீடியோ பார்த்துட்டு கீழே கருத்துடுங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்களும் தமிழரை ஏமாற்றுகின்ற ஒரு தமிழராக இருந்தால் ஏதோ ஒரு வகையில் அதில் ஒருவராவது திருந்துவராக இருந்தால் அதுவே ஒரு நல்ல விஷயமாகும். அதுக்காக ஒரு விழிப்புணர்வாக இந்த வீடியோவை பகிர்ந்து விட நிறைய தமிழர்களை ஏமாற்றுகின்ற விடயம் பிரான்ஸில் என்றதை விட புலம்பெயர் தேசங்கள், தாய் தமிழகம், தாயகம் எல்லா இடமுமே இருக்கிறது. ஆனால் வெளிநாடுகளில் எங்களுடைய இலங்கை தமிழர்கள் அல்லது யாழ்ப்பாண தமிழர்கள் அப்படின்னு சொல்லி இலங்கை தமிழர்கள் அப்படின்ற பொழுது ஒரு ஒற்றுமை ஒன்று இருக்கிறது. ஆனால் அதையும் தாண்டி சுயநலத்தை நோக்கமாக கொண்டு இருக்கிற ஒரு சில நபர்களும் இருக்கிறார்கள். வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்கள் தோழன் ரதன். ஒரு சகோதரர் ஒருவர் சொல்லியிருக்கிறார், ஒரு அன்னை ஒருத்தர்கிட்ட ஒரு இடத்துல கெனப்பேன்னு சொல்லி சொன்னால் எப்படி சொல்கிறது, சோஃபா செட்டி விற்கிறதுக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்லி அதில் அந்த குறிப்பிட்ட அண்ணன் வீட்டுக்கு கிட்டே இருக்கிற இன்னொரு அண்ணன் சரி ஓகே தனக்கும் தன்னுடைய வீட்டு சோஃபா செட்டி பிஞ்சு இருக்கிறது, சரி வேறு மாற்றி போடுவோம் அப்படின்னு சொல்லி அவருடைய துணைவியாரோட காய்ச்சி விட்டு அந்த சோஃபா செட்டியை வாங்குவதற்கு அந்த சொன்ன அண்ணையோட தொடர்பு கொண்ட பொழுது அவர் எங்கே விற்க இருக்கிறது அப்படின்னு சொல்லி கதைச்சி டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து கொடுக்குறாரு. அந்த சோஃபா செட்டிக்கு விலையை பார்த்தீங்கன்னா இந்த இடையில தரகராக நிற்கிற அந்த அண்ணன் சொல்கிறாரு, இந்தலாம் காசு கொடுத்தீங்கண்டா காணும் அப்படின்னு சொல்லி அதனுடைய உண்மை விலை 1500 யூரோ கிட்ட வரும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுறது. இவர் சொல்லியிருந்தால் 1000 யூரோ நீங்கள் கொடுத்தீங்கண்டா காணும் அப்படின்னு சொல்லி இந்த இடையில பொறுப்பு நிற்கிற நபர் சொன்னது மட்டும் இல்லாமல் நான் தான் இதனை பூட்டி எல்லாம் அவர்களுக்கு கொடுத்தேன், உங்களுக்கு வேணும்னு சொன்னால் நானே இதனை பூட்டியெல்லாம் தரம் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி இடையில ரெண்ட இடத்தரகரம் பார்த்தீங்கன்னா சொன்னால் ஓகே பண்ணுறாரு. அதுக்கப்புறமா விற்கப்போகிற தொலைபேசி இலக்கத்தை கொடுக்குறாரு. அவர் இன்னொரு தமிழ் அண்ணா அவர் வீட்டை போகிறாங்க, அப்பாயின்மெண்ட் எடுத்து வீட்டை போகிறாங்க. வீட்டை போயிட்டு கிணப்பியை பார்க்குறாங்க, சோஃபா செட்டியை பார்க்குறாங்க. அவருக்கும் அவருடைய துணைவியாருக்கும் அதை பிடிச்சி போக சரி நாங்கள் இதை வேண்டுவோம் அப்படின்னு சொல்லி இருவருமே முடிவெடுக்கிறாங்க. முடிவெடுத்தது மட்டும் இல்லாமல் இதனுடைய விலைகள் சம்பந்தமாக எதுவுமே கதைக்கல. ஏற்கனவே இடைத்தரகராக அணிக்கிற நபர் ஒரு விலையை சொன்னபடியா இட்ஸ் ஓகே அந்த விலைக்கு நாங்கள் அந்த விலையை கொடுத்து அந்த பொருளை எடுப்போம் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு இந்த அண்ணா வந்துட்டார். அதுக்கப்புறமாக அந்த இடைத்தரகர் தொலைபேசி அழைப்போடு தொடர்பு கொண்டு கேட்டபோது தன்னிடம் கொண்டு வரதுக்கான வாகனம் இருக்கிறது, நான் அதனை எடுத்து உங்களுக்கு வீட்டை தாரேன் அப்படின்றது மட்டுமில்லை தானே இதனை பூட்டி தருகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதுக்கப்புறமாக இந்த குறிப்பிட்ட இடத்தரகர் அந்த பொருளை வாகனத்தில் ஏற்றி இவருடைய வீட்டில் வச்சிருக்கிறாரு. இந்த இதில் இன்னொரு விஷயத்தை இந்த இடத்த உங்களுக்கு பகிர்ந்து கொள்ளணும். இந்த குறிப்பிட்ட இந்த சோஃபா செட்டியை விற்றவர் பார்த்திங்கன்னா இந்த வாங்கியவர் வீட்டை போகின்ற பொழுது அவரை உபசரித்த விதம், அன்பாக பாசமாக கதைச்ச விஷயங்கள் எல்லாத்துலேயும் இவர் வாங்கியவர் மயங்கி போனார் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அவருக்கு இருக்கிற ஏமாத்து வேலை சுத்துமாத்து வேலைகள் இருக்கிறது அப்படின்றது அவர் யோசிக்கல. அவருடைய மைண்டில் அதுவும் இல்லைன்னு சொன்னால் எங்களுடைய ஒரு தமிழரை மாற்ற போகிறாரா அப்படின்ற ஒரு அடிப்படையில் அவர் வந்துட்டார். இப்படியே இருக்கின்ற பொழுது குறிப்பிட்ட அந்த கெனப்பை சோஃபா செட்டி இவருடைய வீட்டு விட்டது. இது பூட்டணும் என்றதுக்காக அதை அப்படியே வச்சு விட்டு பூட்டுறவர் வரட்டும் அப்படின்னு சொல்லி இவர் விட்டுட்டார். இதுக்கு இடையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சோஃபா செட்டியை விற்றவர் என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால் தன்னுக்கு அதுக்குரிய காசை தர சொல்லி வாங்கினவருக்கு தொலைபேசி அழைப்பு எடுத்து தொந்தரவு செய்கின்ற பொழுது ஏற்கனவே இடைத்தரகராக நின்றவர் சொன்ன விலையை இவர் கொடுத்துருக்கிறாரு. அந்த விலையை அவர் கொடுக்கின்ற பொழுது இவர் சொல்லியிருக்கிறாரு, இல்லை அந்த விலைக்கு தர முடியாது, நான் 2 மாதம் தான் வேண்டி யூஸ் பண்ணினேன், நான் 1500 வாங்கினேன், எனக்கு 1400 தான் நான் தருவேன், அதை விட 1 ரூபா காசும் குறையாது அப்படின்னு சொன்ன பொழுது அதுக்கப்புறமாக இவர் இடைத்தரகரோட தொடர்பு கொண்டு இருவர்களும் பேச்சுவார்த்தைகள் மேற்கொண்டு 1250 யூரோ பணம் கொடுக்கப்படுறது. கொடுத்ததுக்கு அப்புறமாக அந்த பிரச்சனை முடிந்து விட்டது. அதுக்கப்புறமாக சரின்னு சொல்லி இந்த இடத்தரகராக இருந்தவர் அவர் தான் இந்த சோஃபா செட்டியை பூட்டுறதுக்கு வாரார். 1 மாதம் கழித்து அதனை பூட்டுறார். இதில் சோஃபா செட்டி எப்படி என்றால் தனியொரு பார்ட், அதோட 2 சீட் உள்ளது, 3 சீட் உள்ளது, இப்படி இருக்கின்றபோது இந்த இடையில வைக்கிற அந்த
குசன் என்ன சொல்கிறது ஸ்பாஞ்ச் குசன் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொன்றும் தனித்தனியாக இருக்கிறது. இவைகள் எல்லாமே வந்து சரியான முறையில் பேக்கெட்டில் போட்டு வச்சிருக்கிறாங்க. அப்போ பூட்டவர் வீட்டை வந்து சாமான பூட்டி போட்டு இந்த பேக்கெட்டை பிச்சு அந்த குசனை வந்து போடுவோம் அப்படின்ற பொழுது குசனுகளில் வந்து எல்லாம் ஊற்றியாகி விட்டது. என்ன காரணம்னு சொன்னால் அது வந்து வெள்ளை குசன். உங்களுக்கு அந்த அராப் கடைகளில் அல்லது துருக்கி கடைகளில் விற்கிற கெனப்பையில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா டிசைனாக இருக்கும், வடிவாக இருக்கும், அழகாக இருக்கும். ஆனால் அந்த துணிகள் வந்து மெல்லிய துணிகள், அதனால் வந்து டக்குன்னு ஊற்றி ஆகும். அது ஒரு பிரச்சனை. அது கவர் போட்டு பாவிச்சா கொஞ்சம் காலம் கடந்து பாவிக்கும், இல்லைன்னு சொன்னால் பாவிக்க முடியாது. இந்த குறிப்பிட்ட இந்த ஷீட்டில் வந்துலாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட குழந்தைகள், அதாவது சிறுவர்கள் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடுகளை போட்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதிலே வந்து மலசலங்கள் கழிச்சது எல்லாமே சேர்ந்து அது ஊறிட்டுது. ஊறினது மட்டும் இல்லாமல் இவர் என்ன செஞ்சுக்கான்னு சொன்னால் அதை வந்து வடிவாக துடைக்கவும் இல்லை, இது என்ன சும்மா நோமலாக துடைச்சி போட்டு இவர் அதை வந்து துணியாலே சுற்றி கவர் பண்ணி ஒரு பேக்கில் போட்டு வடிவாக நீட்டாக கட்டி வச்சிருக்க. இவர்கள் அந்த கிணப்பை வந்து புதுசாக இருக்குதான் என்றதன் அடிப்படையில் இவர்கள் இதை சேர்த்து நம்பி வாங்கி இருந்தது போட்டு இப்போ பூட்டினதுக்கு அப்புறமாக பிச்சு போடுவோம் அப்படின்னு சொல்லி பார்க்கின்ற பொழுது தான் இங்கே பிரச்சனை வர்றது. எல்லா கனப்பையிலையும் போட வேண்டிய சோஃபா செட்டிலையும் போட வேண்டிய அந்த குஷன் ஷீட் வந்து எல்லாமே ஊத்தியாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எல்லாமே 2-3 ஒரு சில மாதங்கள் மரசலங்கள் இதண்டினது வந்து அப்படி இறக்கி கட்டினா ஓப்பன் பண்ணோன்னா இவ்வளவு மனம் பெறும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எல்லாமே தெரியும். இப்படி இருக்கின்ற போது இந்த வாங்கியவர் என்ன செஞ்சுக்கான்னு சொன்னால் வித்தவரிடம் தொலைபேசி அழைப்படுது, இங்கே வாங்க, உங்களை நம்பித்தான் நான் இதை வாங்கினேன், ஒரு தமிழ் ஆக்கள்ன்ற நம்பிக்கையான அடிப்படையில் தான் நான் இதை வாங்கினேன், நீங்கள் இதை வந்து இப்படி ஊற்றி ஆகினதை வந்து எனக்கு மூடி கட்டி தந்துருக்குறீங்க, ஏன் இதை வந்து எனக்கு சொல்லி இருக்கலாம் தானே, சொல்லி வைத்துக்கலாம் தானே, இல்லை இதுக்கு நான் வேறு குசனை வந்து நான் அதாவது ஸ்பொஞ்சை வந்து நான் வந்து வேண்டி போட்டுருவேன், ஏன் இப்படி என்னை ஏமாற்றி நீங்கள் இந்த பொருளை தந்தனீங்கள் அப்படின்னு சொல்லி இந்த குறிப்பிட்ட வாங்கிய நபர் கேட்கின்ற பொழுது வித்தவர் வந்து இவரோட வந்து உடனே சண்டைக்கு போக வலிக்கிட்டார். வாங்கியவர் வயது மூத்தவர், வித்தவர் வந்து வயது குறைஞ்சவர். அந்த வயசு வித்தியாச அடிப்படை எதுவும் இல்லாமல் தகாத வார்த்தைகள், தரக்குறைவான வார்த்தைகளால் பேசியது மட்டும் இல்லாமல் நான் வந்து உங்களிடம் பொருளை தருகின்ற பொழுது நான் சரியான முறையில் தான் தந்தேன், நீங்கள் இதுக்கு அப்புறம் வர பிரச்சனை எல்லாமே உங்களுடைய பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லி சளைஞ்சு விட்டார். இவருக்கு இந்த வாங்கியவருக்கு தெரியாது அவங்களோட வீட்டில் குழந்தைகள் அல்லது மனைவி இருந்தது அப்படின்றது. ஆனால் அவர்களுக்கு வந்து பேருந்து காலம் ஒரு சில நாட்களில் வந்து விஷயம் தெரிய வருது. அவங்களோட வீட்டில் மனைவி குழந்தைகள் இலங்கையிலேருந்து வந்துட்டு இருந்தாங்க. இந்த குறிப்பிட்ட கணவருடைய தொந்தரவு தாங்க முடியாமல் அவர்கள் அந்த வீட்டை விட்டு வெளியேறி விட்டார்கள் அப்படின்னு சொல்லி அந்த வீட்டில் இவர் தனியே இருப்பதனால இந்த பொருட்கள் எல்லாவற்றையும் கொடுத்து விட்டு அந்த வீடு வாடகை கடத்த வீட்டை வந்து கைவிட வேண்டிய நிலைமையில் இவர் இருக்கிறார். அதனால் பொருட்களை விற்று காசாக்குற நோக்கத்தில் அவர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி இந்த தகவல்கள் கிடைக்கப்பட்டது. இதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்கு வந்த அந்த மனைவி பிள்ளைகள் வந்து ஒரு ஊத்தியாக்கி விட்டுருச்சோம், அதை சரியான முறையில் துடைக்கவில்லை, அல்லது வந்து இவர்கள் விற்கின்ற பொழுது அந்த குசனை எடுத்து விட்டு கட்டில் கனப்பையை மட்டும் விற்றுருக்கலாம், சோஃபா மட்டும் விற்றுக்கலாம், அதையும் மூடி மறைச்சி அந்த விஷயத்தையும் மறைச்சு கொண்டு எல்லாவற்றையும் காசாக்கணும் என்ற நோக்கத்தில் அப்படியே கொடுத்து விட்டு சரி அதுக்கப்புறமா பிழையை ஏற்றுக்கொள்கிறார்களா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிழையை ஏற்றுக்கொள்வதில்லை. அது மட்டும் இல்லாமல் ஒரு வயசுக்கு மூத்தவர்களுக்கென்ற மரியாதைகள் அல்லது கொடுக்கப்பட வேண்டிய மரியாதைகள் எதுவும் கொடுக்காம உடனே தகாத வார்த்தைகள் தூஷணங்களால் பேசுகிறது அல்லது வந்து அநாகரிகமான முறையில் நடந்து கொள்வது அப்படின்றது வந்து இப்போ அரங்கேறி கொண்டிருக்கின்ற ஒரு விஷயம். அதில் இவரும் அதே விஷயத்தை தான் இவர் உடனடியாக அந்த 100-200 யூரோ ஸ்பொஞ்சுக்காக வந்து பார்த்தீங்கன்னா உடனே தகாத வார்த்தைகளால் அதாவது வந்து அநாகரிகமான வார்த்தைகளால் அந்த குறிப்பிட்ட அண்ணாவே அவருடைய மனைவியையும் திட்டி தீர்த்திருக்கிறார். இதுக்கப்புறமாக இதில் இந்த இடைத்தரகராக நின்றவர் வந்து அவருக்கும் ஓரளவுக்கு இந்த விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும், ஆனால் அவரும் அதை மூடி மறைச்சி தான் எனக்கு வாங்கி தந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி இந்த குறிப்பிட்ட அண்ணா எனக்கு சொல்லியிருந்தார். என்னென்னு சொன்னால் இந்த விஷயங்கள் அவருக்கு தெரியாமல் இருந்திருக்காது. அது மட்டும் இல்லாமல் உடனடியாக அவசரத்துக்கு இந்த பொருளை விற்கிறார்கள் அப்படின்ற பொழுது இதுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும் அப்படின்றத நானும் யோசிக்காம வாங்கிவிட்டேன். அவர்கள் வந்து தமிழாக்கள் தானே, எனக்கு வந்து எந்த விதமான துரோகங்களும் செய்ய மாட்டாங்கள் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் வாங்கிவிட்டேன். ஆனால் இப்பொழுது இது சம்பந்தமான பிரச்சனையை வந்து நான் உணர்றேன். ஆனால் இப்போ அந்த கெனப்பை அதாவது இது சோஃபா செட்டியை வேண்டி அந்த வீட்டை வச்சுட்டு அதுக்கான குஷனும் இல்லாமல் வரும் அட்டையில் வந்து அந்த அட்டைன்னு சொல்ல மட்டையில் வந்து நான் இருக்கிறோம் நானும் மனைவியும். இதனால் எனக்கு மனைவிக்கும் இடையில தொடர்ச்சியான மன உளைச்சலும் அது மட்டும் இல்லாமல் வாய் தர்க்கங்களும் தொடர்ச்சியாக வருகிறது அப்படின்னு சொல்லியும் குறிப்பிட்ட சகோதரன் பகிர்ந்திருந்தார். உண்மையில் இங்கே
இவரை போன்ற ஒரு சில தமிழாக்கள் இன்னொருத்தரை ஏமாற்றுவது வந்து ஒட்டுமொத்த தமிழாக்களையும் வந்து இது இங்கே குற்றம் சொல்கின்ற ஒரு விஷயமா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதே வந்து நீங்கள் ஒரு அராப்பினத்தவருக்கோ அல்லது ஆஃபிக்கினத்தவர்களுக்கோ அல்லது பொங்குவாலையோ நீங்கள் போட்டு வித்திருப்பீங்களாக இருந்தால் நீங்கள் அவர் அந்த குறிப்பிட்ட வித்தவர் வந்து எதிர்நோக்கின்ற பிரச்சனைகள் அளவுக்கு அதிகமாக இருக்கும். தமிழர் தானே, தமிழர் பேக்காட்டி ஏமாற்றி விற்று விட்டேன் அப்படி என்று சொல்லி இவர் உள்ளுக்குள்ள சந்தோஷப்படலாம். ஆனால் நான் நெடுக சொல்கின்ற விஷயம் தான், ஆண்டவர் கணக்கில் பதில் உண்டு. ஏமாற்றி விட்டு நீங்கள் நல்லா இருந்தில்லாமல் அந்த காசை பண்ணி நீங்கள் நல்லா வந்துடுவீங்க அப்படி நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அது சாத்தியக்கூறு இல்லை அப்படின்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை என்னோட பகிர்ந்து கொள்ளுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். நன்றி.